ஜப்பான் நாட்டில் இருக்கிற ஒரு உயிரியல் பூங்காக்கு வெளியே இவ்வளவு கூட்டம் கூடுதுன்னா அதுக்கு காரணம் ஒரு அரசியல்வாதியும் இல்லை, ஒரு நடிகரும் இல்லை. அங்கே இருக்கிற ஒரு சின்ன குரங்கு குட்டி தான். அதோட பேர் தான் பஞ்ச். கடந்த ஒரு வாரமா இந்த பஞ்ச் குட்டி தான் உலகம் முழுக்க பேசப்படுற ஒரு ஹாட் டாக்கா மாறி இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கூட்டத்திலேருந்து பிரிஞ்சு ஒரு குட்டி பெண் குயின் தனியா நடந்து போனது வைரலாச்சு. அதுக்கப்புறம் இப்ப கோடிக்கணக்கான மக்களோட பார்வை, கருணை, அனுதாபம் இது எல்லாமே இந்த பஞ்ச் மேலதான். பெத்த தாயே அடிச்சு விரட்டி விட்ட இந்த குட்டி குரங்கு மேலதான் எல்லாரோட அனுதாபமும். அந்த காட்சியை பார்க்குற மனுஷங்க யாருமே கண் கலங்காம இருக்க முடியல. இப்படி கூட நடக்குமா, இதுவும் ஒரு குழந்தை தானே அப்படின்னு சோசியல் மீடியா முழுக்க பஞ்சுக்காக அனுதாபால எழுந்துக்கிட்டே இருக்கு. அப்பதான் பூங்கா ஊழியர்கள் ஒரு சின்ன முயற்சியை செஞ்சாங்க. ஒரு ஓரங்கட்டான் பொம்மையை கொண்டு வந்து அந்த பஞ்ச் கையில கொடுத்தாங்க. அந்த நிமிஷத்துல இருந்து அந்த பஞ்சு செய்யற காரியங்களை பார்த்தீங்கன்னா கல்லு மனசு கூட கரைஞ்சு போயிடும். அந்த பொம்மையை தன்னோட தாயா நினைச்சு கட்டி பிடிக்குது, மடியில வச்சு பொருளுது, அதோட சேர்ந்து தூங்குது. அம்மா அம்மான்னு வாயால சொல்ல முடியாத ஒரு குழந்தையோட அழுகைய மாதிரி அது பண்ற செய்கைகளை பார்த்து மக்கள் எல்லாம் அழுகுறாங்க. நல்ல வேளை அந்த கூட்டத்துல இருந்த ஒரு மூத்த குரங்கு பஞ்சுக்கு ஆதரவா அது பக்கத்திலேயே இருக்க ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம்தான் பஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிச்சிருக்கு. இன்னொரு ஆச்சரியம் என்னன்னா, பஞ்சு கையில தூக்கி திரிஞ்சிட்டு இருக்கு பாருங்க அந்த பொம்மை. அந்த பொம்மை தான் இப்ப உலகம் முழுக்க ஹாட் கேக் மாதிரி வித்துக்கிட்டு இருக்கு. ஒரு குட்டி குரங்கோட வலி, அதோட தனிமை, அம்மா இல்லாத அதோட வெறுமை இன்னைக்கு மனித உலகத்துக்கே ஒரு பாடமா மாறி இருக்கு. சில சமயம் மொழி கூட வேண்டாம், வார்த்தை கூட வேண்டாம், வலி, அந்த வலியை தான் இப்போ உலகம் உத்து பார்த்துட்டு இருக்கு. அதுவும் இந்த குட்டி குரங்கான பஞ்ச் மூலியமா.